இது எந்த அளவுக்கு இந்த விஷயங்களில் மார்க்கம் கவனம் செலுத்துது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் போது தூங்கும் போது ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறார்கள். ஒரு சஹாபிக்கு தூங்கும்போது கற்றுக் கொடுக்குற அந்த துவாவை அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அவர் திரும்ப ரசூல்லாட்ட ஓதி காண்பிக்கிறார். நான் சரியாக மனப்பாடம் பண்ணியிருக்கேனா என்பதற்காக சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவில் சொன்ன ஒரு வாசகம் என்னன்னு கேட்டால், ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஓ நபி கல்லதி அர்சல்த. அந்த ஒரு பெரிய துவாவில் இப்படி ஒரு வரியும் வரும். நீ அருளிய வேதத்தை நம்பினோம், நீ அனுப்பிய நபியை நம்பினேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். இவர் மனப்பாடம் பண்ணவர் என்ன செய்யறார், திருப்பி சொல்லும் பொழுது ஓ நபி கல்லதி அரசல்தன் ரசூலா சொன்னாங்கல்ல, அதை இவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் மாற்றி விட்டுறாரு. எப்படி ஓ ரசூலி கல்லதி அரசல்தங்கிறார். ஓ நபிக்க என்கிற நபிக்கண்டா உன்னுடைய நபி, ரசூலிக்கண்டா உன்னுடைய ரசூல், ரெண்டு ஒரே அர்த்தம் தானே. உன்னுடைய நபின்னு அல்லாஹ் பார்த்து சொன்னாலும் அந்த அர்த்தம் தான், முகமது நபியை தான் குறிக்கும். உன்னுடைய ரசூல் என்று சொன்னாலும் யாரை குறிக்கும், ரசூலாவை தான் குறிக்கும். அப்போ அதில் கருத்தில் எந்த ஒரு விபரீதமான கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிங்கிறோட ரசூலுங்கிற ரொம்ப ஒரு அந்த அரசல்தங்கிறதுக்கு மேட்சான ஒரு சொல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓ நபி கல்லதி அரசல்தன்ற அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இவர் மனப்பாடம் பண்ணும்போது அதை கவனக்குறைவாக என்ன செய்கிறாருன்னா ஓ ரசூலி கல்லதி அரசல்தன்ட்டு மனப்பாடம் பண்ணிவிடுறாரு. அதை அப்படி ஒப்புவிக்கிறார் ரசூல்லாட்ட. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, லா ஓ நபி கல்லதி அரசல்த, கிடையாது, கூடாது, ஓ நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லு. நான் நபியுக்குன்னு சொல்லி தந்திருக்கிறேன், நீ என்ன ரசூலிக்குங்கிற. அப்போ ரெண்டுக்கு மீனிங்கில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, இப்போ தப்பும் கிடையாது. ரெண்டும் அரபி மொழியில் உள்ளது தான். ரெண்டுமே அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுக்குரிய தகுதி தான். நபிங்கிறது அவங்களுக்குரிய தகுதி தான், ரசூலுங்கிறது தகுதி தான். இருந்தாலும் ஒரு துவாவில் இப்படி தான் சொல்லணும்னு கற்றுத்தந்தால் அதில் போய் மாற்றுவதற்கு நமக்கு ரைட்டு இல்லை அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குகிறது.